இப்போ நாய் வளர்க்குறோம். நாய் என்ன பண்ணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து காவல் தெய்வம்னு பேரு. நமக்கு வாசலுக்கு வெளியிலே இருந்து காவல் காத்து யாராவது வந்தா நமக்கு ஒரு குரல் குடுக்கறது. அந்த குரல் குடுத்தோனே நாம போய் அத பார்த்துட்டு, அதுக்கு உண்டான உணவ அதுக்கு குடுத்து, அத அப்படியே அங்கேயே கட்டி போட்டு வச்சுக்கிறோம். இல்லன்னா அவுத்து விட்டுறதுன்னு பண்றோம். ரொம்ப ரொம்ப கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, நாய வந்து கட்டி போட்டு வளர்க்குறது. மிருகத்துக்கு எத்தன உபாதைகள் இருக்கு. அந்த மிருகம் வந்து மனித நிலைக்கு அடுத்து இருக்கக்கூடிய பைரவர், கடவுளுக்கு நிகரா இருக்கக்கூடிய ஒரு பைரவரை நாம கட்டி வைக்கும்போது என்ன ஆகும்னா, அதுக்கு நம்மை காவல் காக்கிற நிலையில இருந்துட்டு, தன்னை காத்துக் கொள்ளுகிற நிலைக்கு மாறிரும். அதுக்கு தனக்கு விடுதலை வேணுங்கிறது முதல்ல பார்க்கும். அப்போ அந்த கோழிகளுக்கு ஆண் கோழி, சேவல் வளர்க்குறோம். அதே மாரி ஆட்டுக்கு ஆடு, பெட்டை ஆடு, ஆண் ஆடு வளர்க்குறோம். அதே மாரி மீன் தொட்டியில இனப்பெருக்கம் பண்றதுக்கான பண்றோம். இந்த பைரவருக்கு என்ன பண்றோம்? கட்டி வச்சு காவல் வைக்கிறோம். அப்போ ஒரு காவல் தெய்வத்தை கட்டி வச்சு வளர்ப்பதால் முதல் தோஷம் வந்துரும். என்னன்னா, அத அது நினைக்கும். அந்த நாய் நினைக்கும். நம்மள அவுத்து விட மாட்டேங்கிறாங்க. நாம டக்குனு ஒரு இன்னொரு நாய் கூட போய் பார்க்கறக்கு, பழகுறக்கு விட மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற அந்த பயம், அந்த எண்ணம் வந்து வருது இல்லைங்களா? அந்த எண்ணங்கள் நம்ம பாதிக்கும். முதல்ல. அதே வந்து 2ஆ வச்சுக்கங்களேன். ஒண்ணு ஆண் நாய கட்டி வச்சோம்னா, அது வந்து தன்னை தேடி போகிற அந்த எண்ணத்தை தடுப்பதால் வரக்கூடிய தோஷம். அத பைரவிய வளர்க்குறோம்னு வச்சுக்கங்களேன், பெண் நாய் வளர்க்குறோம்னு வச்சுக்கங்களேன், அது தன்னுடைய உடல்ல இருந்து நெறைய குட்டிகளை ஈன்று தரக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து தடுக்கிறதுனால, பைரவி தோஷம் அத விட பயங்கரமானது. அதெல்லாம் நான் தோஷம்னு சொல்றதே வந்து நம்ம செய்யக்கூடிய பாவத்தினுடைய விளைவு தான். தோஷம்னு எடுத்துக்க வேண்டியதே இல்ல. அப்படின்னா ஆண் நாய் கட்டி வச்சு வளர்த்தாலும், அதனுடைய அதுக்கு சேர வேண்டிய சேர்க்கை தடுத்துடுறோம். அது ஒரு தோஷம். அதே மாரி பெண் நாய் வந்து குட்டி போடுறதுக்கெல்லாம் பண்ணிடுறோம். அது ஒரு தோஷம். இது இல்லாமல் அந்த நாய் என்ன பண்ணும்னா, தன் இனத்தோடு வாழுகிற தன்மையை மாற்றிடுறோம். இப்ப எல்லா மனுஷர்களுமே மனிதர்களோடு பழகுறதே கிடையாது. நான் நெறைய வீட்டுக்கு இந்த வாஸ்து பார்க்கறதுக்கு எல்லாம் போவேன். அதெல்லாம் போனீங்கன்னா, நாய் வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு போனேன். நம்ம பொள்ளாச்சி பக்கத்தில. ஒரு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனோனே ஹால்ல போய் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல. பேசினோம் எல்லாம் பண்ணோம். ஒவ்வொரு ரூமா திறந்து திறந்து காமிச்சுட்டே வந்தாங்க. சரின்னு போட்டு அந்த ஒரு ரூம் மட்டும் பூட்டியிருந்தது. குபேர மூலையில இருக்கக்கூடிய ரூம். பூட்டியிருந்தது. அப்புறம் வந்து நான் போய் திறக்க போனேன். உடனே அவரு "ஏய் நில்லு நில்லு நில்லுங்க திறந்துறாதீங்கன்னாரு." ஏனுங்க அப்டின்னேன். உள்ளுக்குள்ள நம்ம இது நாய் இருக்குதுங்க. அதுக்கு ஏதோ பேர் வச்சிருந்தாங்க. வித்தியாசமான பேரு. டாபர் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருந்தாங்க. டாபர் உள்ள படுத்திருக்கான். அப்படின்னு எனக்கு ஒண்ணும் புரியல. என்னங்க இந்த மூலையில எதுக்கு நீங்க நாய படுக்க வச்சிருக்கீங்கன்னா, இருங்க இருங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயி, அவர் போய் புடிச்சிட்டு வந்து வெளிய கொண்டு போய் ரோட்ல அந்த வெளிய வராண்டால கட்டிட்டு வந்து, அப்புறம் தான் எனக்கு அந்த கதவ திறந்து விட்டாரு. உள்ளுக்குள்ள ஏசி பயங்கரமான ஏசி சில்லுன்னு இருக்குது. அந்த நாய் வந்து அதுக்குள்ள தான் படுத்திருந்திருக்குது. ஒரு வேளை இந்த நாய் வந்து எங்க இருக்கணும்? வாசல்ல இருக்க வேண்டிய ஒரு நாயி, அது ஏசி ரூம்ல படுத்திருக்குது. எந்த சத்தமும் இல்ல. தன்னுடைய இயல்பான குணம் என்ன? ஒரு ஆள் வந்தா குலைக்கணும். அதான் நாயோட அந்த புத்தியே இல்ல அதுக்கு. டக்குனு போய் அத ஏசி விட்டு வெளியில கொண்டு போய் வச்சுட்டாங்க. அது திருப்பி உள்ள வர்றதுக்கே அது பாக்குது. நாக்கு அந்த ஏசியிலயும் நாக்குல வந்து அதுக்கு தண்ணி ஊத்துது. அப்புறம் நான் பாக்குறேன், கடிக்காதுங்களா அப்படின்னா, ஒண்ணும் பண்ணாதுங்க. ஒண்ணும் பண்ணாததுக்கு எதுக்கு நீ வூட்ல வச்சிருக்கிற? இப்ப நாய்னா நம்ம காப்பாத்துறதுக்கு தானே நம்ம குலைக்கிறதுக்கு தானே வச்சிருக்கிறோம். ஒண்ணுமே பண்ணாது எதுக்கு வூட்ல வச்சிருக்கிற அப்படின்னா, எங்க எங்க அந்த அம்மா பெருமையா சொல்லிக்குது. எங்க வீட்டுக்காரர் வெளிய தான் படுத்துக்குவாருங்க. அவர் வந்து பைரவர் அவர் வந்து உள்ள தான் படுத்துக்குவாருங்க. அப்படி பெருமையா சொல்லுது. நான் சொன்னேன், "வாங்க வெளிய போலாம் வாங்க" அப்படின்ட்டேன். வெளிய போனோனே, "சரி நான் கிளம்புறேங்க" அப்படின்னேன். கிளம்புனா, "என்ன?" "இல்லப்பா நீங்க வந்து நீங்க சொல்லி கேட்குற கண்டிஷன் நீங்க இல்ல" அப்படின்னேன். "ஏன்?" அப்படின்னேன். எந்த ஒரு வீட்ல வந்து பைரவர் வந்து படுக்கை அறைக்கு வந்துருச்சோ, அந்த படுக்கை அறையில இருக்கக்கூடிய மகாலட்சுமி வெளியில போயிருவா. இது வந்து நீங்க உங்க நம்பிக்கையா இருக்கலாம்.